டார்க் மேட்டர் முதல் தடவையா பார்த்துட்டோன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அத பத்தி தாங்க நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல டார்க் மேட்டர்னா என்னன்னு ஒரு குட்டி ரீகேப். நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற மொத்த பொருள்கள்ல ஒரு 85% இதுதான்னு சொல்றாங்க. ஆனா இத நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதோட ஈர்ப்பு விசையை வச்சுதான் ஓகே இங்க ஏதோ இருக்கு அப்படின்னு நம்மால சொல்ல முடியும். ஆனா இப்போ டோக்கியோ யூனிவர்சிட்டி விஞ்ஞானிங்க என்ன சொல்றாங்கன்னா, நாசாவோட ஃபெர்மி டெலஸ்கோப் வழியா இத நேரடியாவே பார்த்துட்டதா சொல்றாங்க. இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா சயின்ஸ்ல இது ஒரு பெரிய விஷயம். சரி, முதல்ல அவங்க என்னத்த பார்த்தாங்க? நம்ம மில்கிவே கேலக்சியோட சென்டர்ல எங்க டார்க் மேட்டர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நாம நினைக்கிறோமோ கரெக்டா அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சக்தி கொண்ட காமா கதிர்களை பார்த்திருக்காங்க. இந்த கதிர்கள் ஒரு ஒளிவட்டம் மாதிரி பரவி இருந்திருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தியரி படி விஞ்ஞானிங்க எப்படி இருக்குன்னு கணிச்சாங்களோ அப்படியே இருந்திருக்கு. ரெண்டாவது, இது எப்படி டார்க் மேட்டரா இருக்க முடியும்? ஒரு முக்கியமான தியரி இருக்கு. அதுபடி WIMPsன்னு சொல்ற டார்க் மேட்டர் துகள்கள் ஒன்னோடொன்னு மோதிக்கும் போது அது அழிஞ்சு காமா கதிர்களை உருவாக்கும். இப்போ இவங்க பார்த்த அந்த காமா கதிர்களோட சக்தியும் அதோட வடிவமும் இந்த தியரியோட அப்படியே 100% பொருந்தி போகுது. அப்போ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? இப்போதைக்கு முடியாது. இது ஒரு நல்ல அறிகுறி தான்னாலும் இதுக்கு வேற ஏதாச்சும் வானியல் காரணங்கள் கூட இருக்கலாம். அதனால மத்த விஞ்ஞானிங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை உண்மையாவே உறுதிப்படுத்தணும்னா சின்ன சின்ன கேலக்சிகள் மாதிரி வேற இடங்கள்ல இருந்தும் இதே மாதிரி சிக்னல் வருதான்னு பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த பார்த்திருக்கலாம். ஆனா இதை ஒரு உறுதியான கண்டுபிடிப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி அறிவியல் உலகத்துக்கு இன்னும் நிறைய ஆதாரங்கள் தேவைப்படுது.